தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய நம்முடைய கழக வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் எஸ்.ஆர். ராஜா அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தேடித் தரணும். வெற்றியை தேடித் தருவதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். எஸ்.ஆர். ராஜாவை நீங்கள்லாம் வெற்றி பெற வைப்பீங்கள? நிச்சயமா, உறுதியா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. இந்த உறுதிய உங்களிடத்திலிருந்து பெறுவதற்காகத்தான் உங்களை நாடி உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். ஏதோ தேர்தலுக்காக மட்டும் வரக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள். எனவே அந்த உரிமையோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு நம்முடைய வேட்பாளர் எஸ்.ஆர். ராஜா அவர்களுக்கு வழங்கிட வேண்டும், அந்த வெற்றியை தேடி தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட உட்கார்ந்திருக்கு. அதையும் கடந்து சொல்லணும்னா படுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் எங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில், ஐசியூ வார்டில். ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை டாக்டர்கள் திறமையாக காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். ஆனா அதையும் கடந்து கோமா ஸ்டேஜில் படுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கு, ஸ்தம்பிச்சு போயிருக்கு, முடங்கி இருக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்சி நடத்தக்கூடிய ஜெயலலிதாவுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க. எப்போ? 2011. ஆக ஆட்சிக்கு வாங்க என்று பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு தந்து வெற்றி பெற வச்சு ஆட்சியில உட்கார வச்சுங்க. 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா இந்த 2016 வரையில இந்த 5 வருஷத்துல என்றைக்காவது இந்த தாம்பரம் பகுதிக்கு வந்து உங்கள் குறைகளை ஜெயலலிதா கேட்டிருக்கிறாரா? முதலமைச்சர் கேட்டிருக்கிறாரா? தாம்பரம் விடுங்க, இந்த மாவட்டத்தில் எந்த தொகுதிக்காவது போய் குறைகளை மக்களை கேட்டது உண்டா? இந்த மாவட்டத்தை கூட விட்டுடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்காவது அவர் சென்றது உண்டா? ஆனால் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. எந்த மாவட்டம் உங்களுக்கு தெரியும்? நான் சிரிப்பதற்காக ஏதோ நகைச்சுவைக்காக சொல்றேன்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த நீலகிரி மாவட்டத்தில் கொடநாடு, அந்த கொடநாட்டில் 900 ஏக்கர் நிலப்பரப்புல எஸ்டேட்டோடு கூடிய சொகுசு பங்களா, மிகப்பெரிய அரண்மனை பங்களா. அங்க ரெஸ்ட் எடுக்க, ஓய்வெடுக்க அடிக்கடி செல்வது அவருடைய பழக்கம் வழக்கம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பற்றி கிஞ்சுற்றும் கவலைப்படாத நிலையில அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்று. ஆக நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கிஞ்சுற்றும் கவலைப்படாத ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்த காரணத்தினால இப்ப மக்களை தேடி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேர்தல் வந்தா மக்கள் ஞாபகம் வந்துடும். அந்த அம்மாவுக்கு மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று பேச தொடங்கிடுவாங்க. ஆக அண்மையில கூட அவர் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தை 4 நாளைக்கு ஒரு முறை, 5 நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு பகுதியாக பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. விருத்தாசலத்தில் போய் 2 பேரை க்ளோஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு சேலம், அங்க போய் 2 பேரு இறந்து விடக்கூடிய ஒரு கொடிய நிலை ஏற்பட்டுச்சு. அருப்புக்கோட்டைக்கு போய் அங்க போய் ஒரு 2 பேரும் க்ளோஸ் பண்ணாங்க. இன்று மாலையில வந்திருக்கக்கூடிய செய்தி, திருநெல்வேலியில ஒருவர் இறந்திருக்கிறார். 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் அதுல இறந்து போயிருக்கிறார். ஆக எப்படி இறந்தார்? கூட்ட நெரிசல சிக்கியா? இல்ல. அல்லது விபத்துல எங்கேயாவது சிக்கியா? கிடையாது. கொடுமையான வெயில்ல இந்த அம்மையார் 2 மணிக்கு 3 மணிக்கு பேச வருகிறார் என்பதற்காக
9 மணிக்கு போய் எங்க இருந்த கிராமத்தில் போய் பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு பேட்டா கொடுத்து பிரியாணி பொட்டணம் கொடுத்து கட்டாயப்படுத்தி ஆடு மாடுகளை ஓட்டி வருவது போல ஓட்டி வந்து 9 மணிக்கு கூண்டுக்குள் அடைப்பது போல அந்த கூட்டத்தினுடைய மைதானத்தில் கொண்டு வந்து அடைச்சி வச்சு கொடுமையான வெயில்ல குடிக்க தண்ணீர் கூட வெளியே செல்ல முடியாத, குடிப்பதற்கு தண்ணீருக்கு கூட வெளியில செல்ல முடியாத நிலையில, ஒரு அவசர மந்தத்துக்கு கூட வெளியில எழுந்து போக முடியாத நிலை. ஏன்னா அம்மையார் வந்து பேசிட்டு போற வரைக்கும் அந்த நாற்காலி காலியாக இருக்கக்கூடாது. அதுக்காக அடிச்சு அவங்களை அங்கேயே உட்கார வச்சு, ஆக அந்த கொடுமையான வெயில் தாங்க முடியாத நிலையில விருதாசத்துல 2 பேரும், சேலத்துல 2 பேரும், அருப்புக்கோட்டையில 2 பேரும், அதை தொடர்ந்து இன்றைக்கு நெல்லையிலாக இதுவரையில இந்த ஜெயலலிதா பிரச்சார கூட்டத்தில் மட்டும் 7 பேர் இறந்திருக்கிறார் என்றால் வேதனைக்குரிய ஒன்று. இதுல என்ன கொடுமைன்னா, அந்த கூட்டத்திலேயாவது ஜெயலலிதா ஒரு இறங்கர் தீர்மானம் அல்லது ஒரு அனுதாப செய்தி, அவங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போனவங்க. ஆக அந்த நிலையிலாவது ஒரு அனுதாப செய்தி ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இதுவரையில அவர் வாய் திறக்கல, ஒரு அறிக்கை கிடையாது, ஒரு செய்தி கிடையாது. ஆக இந்த நிலையில அவருடைய சுயநலம் தான். அதையும் தாண்டி சசிகலாவுடைய நலன் தான், சசிகலாவுடைய குடும்ப நலன் தான். இந்த 5 வருஷமா அந்த நோக்கத்தோட தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஊழல் வழக்கில் சிறை சென்று விட்டு ஊழலை பத்தி இந்த அம்மையார் பேசுகிறார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் திமுகவை பார்த்து ஊழல் ஊழல் என்று இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அம்மையார் பெங்களூர்ல தனி நீதிமன்றம் விசாரிச்சு 4 வருஷம் சிறை, 100 கோடி ரூபாய் ஃபைன், அதை போட்டுட்டு அதுக்கு பிறகு ஜெயிலுக்குள்ள போயிருந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு அதற்கு பிறகு விடுதலைய பெற்றார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், விடுதலைய வாங்கினார்கள். ஆக அது இன்றைக்கு இப்போ ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல, டெல்லி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக விரைவில் தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி நீங்க தரக்கூடிய தீர்ப்பு அது வேற. அந்த தீர்ப்பு முடிஞ்சதுன்னா அந்த தீர்ப்பு வரப்போகுது. ஆக தலைக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஊழலை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? நான் இன்னும் கேட்கிறேன். கிரானைட்ல 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், கார்னெட்ல 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், மின் கொள்முதல் செய்வதில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், முட்டை வாங்குறதுல, சத்துணவுல, குழந்தைகளுக்கு தரக்கூடிய சத்துணவுல முட்டை வாங்குறாங்க, அந்த முட்டை வாங்குறதுல 1500 கோடி ரூபாய் ஊழல், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறாங்கல்ல, அந்த லேப்டாப் வாங்குறதுல, கொள்முதல் செய்யறதுல 1000 கோடி ரூபாய் ஊழல், மிக்சி, கிரைண்டர், ஃபேன் அதுல 8000 கோடி ரூபாய் ஊழல். ஆக அது ஓடல. ஆக மிக்சி, கிரைண்டர் இங்க இல்ல, எல்லா ஊர்லயும் இதே தான். அது எங்க இருக்குன்னு கேட்டேன் ஒரு இடத்துல, கைலாங்கடையில. ஆக ஒட்டுமொத்தமா அந்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கணக்கு போட்டு பாருங்க, 3000 ரூபாய்க்குள்ள தான் வரும். 2500 3000 ரூபாய்க்குள்ள தான் வரும் அது. ஆக அந்த பொருளை மக்களுக்கு கொடுத்து, இலவசங்கிற பேர்ல கொடுத்து, ஆனா கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே கட்டணத்தை ஏத்துறாங்க, பால் விலை ஏத்துறாங்க, பஸ் கட்டணம் ஏத்துறாங்க, மின்சார கட்டணத்தை ஏத்துறாங்க. ஆக மக்களை ஏமாற்றுகிற அந்த நிலையிலே தான். ஆக இந்த ஊழல்களுக்கெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதில் சொல்ல, பருப்பு வாங்குறதுல கூட 3000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. நிலக்கரி வாங்கியதுல 1500 கோடி ரூபாய் ஊழல். அது மட்டும் இல்ல, ஆவின் பால் அதுல கலப்படம், அதுல 1000 கோடி ரூபாய் ஊழல். ஆக இவ்வளவு ஊழலை செஞ்சுட்டு இன்னைக்கு நம்மை பார்த்து ஊழல் ஊழல் என்று உலகை கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான். அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்திலையும் கமிஷன். எதுலன்னு கேட்டீங்கன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு அந்த போஸ்ட் போட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு 1 லட்சம் ரூபாய், அதே மாதிரி டிரைவருக்கு 1.5 லட்சம் ரூபாய், சத்துணவு ஊழியருக்கு 2 லட்சம் ரூபாய், சத்துணவு சமையல் செய்யறாங்கல்ல அந்த பதவிக்கு 1.5 லட்சம் ரூபாய், மின் வாரியத்தில் உதவி பொறியாளர் அந்த பதவிக்கு 15 லட்சம் ரூபாய், கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு 30 லட்சம் ரூபாய். ஆக இப்படி ஒவ்வொரு போஸ்டுக்கும் கமிஷனை லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு கரப்ஷன் கமிஷன்
கரப்ஷன் ஆட்சியாக இந்த ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நடைபெற்றிருக்கக்கூடிய நியமனங்கள்ல எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்று ஊழலை பற்றி பேசுகிற ஜெயலலிதா அவருடைய தாய் மீது சத்தியம் அடிச்சு, அவருடைய தாய் சந்தியா அவர் மீது சத்தியம் அடிச்சு எந்த ஊழல் நடக்கல என்று ஜெயலலிதா சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறாரா? இந்த கேள்வியைத்தான் நான் இங்கிருந்து கேட்கிறேன். நான் கடந்த பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மேடை போடுங்க, அந்த மேடைக்கு நான் வரேன், அம்மையார் ஜெயலலிதாவும் வரட்டும், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்கல்ல. 110 விதியை பயன்படுத்தி ஜெயலலிதா அறிவிச்ச அந்த அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கா? 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 54 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல ஒன்றாவது இந்த 5 வருஷத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கா? அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆதாரத்தோடு முதலமைச்சர் சொல்லட்டும். நான் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நான் ஆதாரத்தோடு சொல்லுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மேடம் ஜெயலலிதா நீங்க ரெடியா? நான் ரெடி என்று பலமுறை கேட்டுட்டேன். இதுவரையில பதில் இல்ல. ஆக இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இப்போ படிச்ச உங்களிடத்தில் எடுத்து சொன்னேன், எதிரெல்லாம் கமிஷன் வாங்குறாங்கன்னு, எதிரெல்லாம் கரப்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன். இதெல்லாம் கூட நான் ஆதாரத்தோடு எடுத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதே போல இன்னொன்று, இன்றைக்கு திருநெல்வேலியில போய் பேசுகிற போது ஒன்றை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு தனி சட்டம் அடுத்து ஆட்சிக்கு வருகிற போது நான் கொண்டு வருவேன் என்று நெல்லையில ஜெயலலிதா பேசியிருக்கிறார். நான் மரியாதைக்குரிய அம்மையார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை பார்த்து உங்கள் அனைவரின் சார்பில் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 2011 இதே ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில அவர் பல வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க, 54 வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவக் கல்வி பொது நுழைவுத் தேர்வு முறை தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக ஜெயலலிதா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் மீண்டும் அதே வாக்குறுதியை ஜெயலலிதா இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும். தலைவர் கலைஞர் அவர்கள் கூறியுள்ளபடி
மருத்துவக் கல்லூரி அவருடைய கல்வியினுடைய பொது நுழைவுக்கு தனி சட்டத்தை கொண்டு வருவேன்னு இப்ப ஜெயலலிதா திடீர்னு இன்னைக்கு திருநெல்வேலியில பேசியிருக்கிறார். இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் வந்த நேரத்தில் அதை முறையாக அரசின் சார்பில் ஒரு மூத்த வழக்கறிஞர் அனுப்பிச்சு வாதிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கணும். 2011 உறுதிமொழி கொடுக்கறாங்க சட்டம் கொண்டு வருவேன்னு சொல்லி. ஆனா 5 வருஷம் ஆட்சியில எந்த சட்டத்தையும் கொண்டு வரல. ஆனா இப்ப மீண்டும் தேர்தல் வந்த காரணத்தினால இப்ப மறுபடியும் சட்டம் கொண்டு வருவேன்னு அறிவிக்கிறாங்கன்னா இதை விட மக்களை ஏமாத்துகிற மாணவர்களை பழி வாங்கக்கூடிய அந்த நிலையை வேற ஒன்றும் நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் தமிழக மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் மாணவர்களை நலன ஜெயலலிதா இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எடுத்துச் சொன்னேனே தவிர வேறல்ல. எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு மகா ஜோக் இன்னைக்கு திருநெல்வேலியில ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அதாவது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் திமுக முடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா அம்மா உணவகம், அந்த உணவகத்தை திமுக முடக்க போகுதுன்னு. ஆக நான் இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, தேர்தல் அறிக்கையை நீங்களும் படிச்சிருப்பீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராரோ அப்பொழுதெல்லாம் ஏற்கனவே இந்த ஆட்சியில செஞ்ச திட்டங்களை முடக்கியதாக வரலாறே கிடையாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சத்துணவு, என்னதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம்னு அதை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி ஒரு பிரபலமான திட்டமாக உருவாக்கி தந்தது உண்மை, மறுக்கல. 89 கலைஞர் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் முதலமைச்சராக வந்த உடனே சத்துணவை எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தி விடுவார்கள் என்று அரசியல் நோக்கத்தோடு பேசினாங்க. ஆனா கலைஞர் சொன்னார், நான் நிறுத்த மாட்டேன், அதை உண்மையான சத்துணவாக வழங்குவேன் என்று சொல்லி முட்டையோட கலந்த சத்துணவாக கலைஞர் வழங்கினார். இப்பவும் தேர்தல் அறிக்கையில கலைஞர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அம்மா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் அது முறையாக நடைபெறவில்லை என்பது உண்மை. 1-2 எங்கேயாவது சிறப்பா இருக்கலாம், இல்ல நம்ம இருக்கல. ஆனா அதற்கென்று ஒரு தனி நிர்வாகம் கிடையாது, அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கீடு முறைப்படுத்துவது கிடையாது. ஆக அவங்க இஷ்டப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அதையெல்லாம் முறைப்படுத்தி அதையெல்லாம் சீர்படுத்தி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில, எல்லோரும் பயன்படக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை அண்ணா உணவகம் என்ற அந்த பெயரில் நடத்துவேன் என்று கலைஞர் தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஆனால் இதே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணினார்? தலைமைச் செயலகம், சட்டமன்றத்தினுடைய தமிழக சட்டமன்றத்தினுடைய தலைமைச் செயலக கட்டிடம், அதை இழுத்து கூட்டினார். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அண்ணா பெயரில் அமைந்த நூலகம், ஏசியாலேயே முதல் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய வகையில கோட்டூர்புரத்தில் அமைந்த நூல் நிலையம், அதை சிதைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார். பிறகு நீதிமன்றத்திற்கு போய் அதை நாம் இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். அது வேறு.
அதே போலதான் சமச்சீர் கல்வி திட்டம் அதை ரத்து செஞ்சார். அது மறுபடியும் நீதிமன்றத்தில் போய் நாம் அதை பெற்றிருக்கிறோம். எதற்காக நான் சொல்றேன்னா, 2011 தேர்தல் அறிக்கையில் 54 வாக்குறுதிகளை ஜெயலலிதா வெளியிட்டார்கள். 110 விதியை பயன்படுத்தி ஏராளமான வாக்குறுதிகளை ஜெயலலிதா வெளியிட்டார்கள். ஆக அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டு விட்டு இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? இப்ப 50 அறிவிப்புகள் இந்த தேர்தலில் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக வெளியிட்டது கடந்த 10ஆம் தேதி, கலைஞர் வெளியிட்டது கடந்த 10ஆம் தேதி. அவங்க வெளியிட்டதற்கு நம்ம வெளியிட்டதற்கு பிறகு ஒரு 25 நாள் கழிச்சு தான் வெளியிட்டாங்க. ஏன்னா நாம அறிக்கை ஹீரோ மாதிரி மக்களிடத்துல வந்துருச்சு, ஒரு கதாநாயகன் என்று பேசக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. ஏன் சூப்பர் ஹீரோன்னு போன முறை கதாநாயகன் சொன்னோம், இப்போ அது சூப்பர் ஹீரோவாக இருக்கு. ஹீரோன்னா சினிமாவில் என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் கதாநாயகியை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? வில்லன் அடிச்சு போட்டுட்டு கதாநாயகியை காப்பாற்றணும். அந்த காட்சி பெரும்பாலும் எல்லா சினிமாவிலும் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஜெயலலிதா என்கிற வில்லியிடமிருந்து காப்பாற்றுகிற கதாநாயகனாக திமுக தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆக ஜெயலலிதா இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க, 50 அறிக்கை. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில அந்த அம்மாவை ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம திமுக அறிக்கையில ஸ்டிக்கரை ஒட்டி இப்ப அவங்க அறிக்கைன்னு வெளியிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே போதும். நான் கேட்க விரும்புவது, இதே ஜெயலலிதா தமிழன்னைக்கு சிலை வைப்புன்னு சொன்னாங்க மதுரை மாநகர்ல. ஆனா இது வரைக்கும் எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம்? ஐயன் திருவள்ளுவர் சிலையை பராமரிக்கிற நிலையும் இல்ல. தலைவர் கலைஞர் அமைச்ச எம்ஜிஆர் பிலிம் சிட்டிக்கு அந்த பெயரை மாற்றி உங்கள் பெயரை வச்சுக்கிட்டு அதையும் முடக்கி வச்சீங்க. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் ஆட தெரியாதவர்கள் மேடை கோணல் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி மேடம் அவர்களே, அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, ஆள தெரியாதவங்களுக்கு அறிவிப்பு ஒரு கேடா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, அண்மையில வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் மழையினால வந்துச்சு. ஆனால் மழையினால வெள்ளம் வருவது உண்மை, இயற்கை தான், நான் மறுக்கல. ஆனால் ஒரு பெரும் வெள்ளம் வருவதற்கு என்ன காரணம்? ஆக இது இயற்கையாக வந்த வெள்ளம் அல்ல, செயற்கையாக வந்த வெள்ளம். மழைங்கிறது எல்லா பருவ காலங்களில் வரக்கூடியதுதான். சிறிதாக வரும், சரி, கொஞ்சம் குறைவா வரும், சில நேரங்களில் பெரிதா வரும். ஆக அப்படி வருகிற நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். எப்பப்ப மழை காலம், எந்தெந்த மழை, இந்த சீசன்ல மழை வரும்னு முறையா அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்குது. அதே மாதிரி வானிலை அறிவிப்பும் வெளியிடுது. ஆக அதை வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் என்ன செய்யணும்? திட்டமிடணும், அந்த பணிகளை செஞ்சு முடிக்கணும். ஆனா செய்யாத காரணத்தினால்தான் இந்த மழை வந்து பல பேரை சாகடிக்கிற, பல கொடுமைகளுக்கு ஆளாகிற நிலையெல்லாம் வந்துச்சு. அதுல செம்பரம்பாக்கு ஏரி, அந்த ஏரியை கூட திறந்து விடுவதில் எவ்வளவு முறைகேடு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை திட்டமிட்டு திறந்து விட்டு இருந்தா எப்பப்ப தண்ணி மட்டும் ஏறுதோ, ஏறக்கூடிய நிலையில அதை குறைச்சிக்கிட்டே, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்திருந்தா இந்த நிலை வந்திருக்காது. ஒட்டுமொத்தமாக ஏனென்றால் முதலமைச்சர் அனுமதி வாங்கணும் என்ற அந்த நிலையிலே அது தள்ளிக்கொண்டே போய் திடீர்னு ஒரு நாள் நடு இரவில் அது திறந்து விட்ட காரணத்தினால இந்த கொடுமை சென்னைக்கும், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிக்கும், குறிப்பாக இந்த தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய முடிச்சூர் பகுதியில் என்ன கொடுமைகள் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப கூட முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இந்த பகுதியில் வந்து எட்டி பார்க்கல. தலைவர் கலைஞர் தான் இந்த 93 வயதுல இந்த உடல் நலிவுற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கூட வந்து பார்த்தார் என்பது, பார்த்து நிவாரணப் பொருட்களை எல்லாம் வழங்கிவிட்டு போனார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. குடிசை இல்லாத நகரமாக சென்னை மாற்றப்படும். லண்டனில் இருப்பது போல ஒருங்கிணைந்த போக்குவரத்து மேலாண்மை திட்டம் கொண்டு வந்து போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணப்படும். சென்னை மெட்ரோ விஸ்தரிக்கப்பட்டு அதனுடைய கட்டணமும் குறைக்கப்படும். 20 வருடத்திற்கு மேற்பட்ட பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கின்ற பேருந்துகளின் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஆட்சியில் ஏற்படுத்துவோம் என்று கலைஞர் உறுதி தந்திருக்கிறார்.
போலீஸ் பூத்துக்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீஸ் ரோந்து அதிகரிக்கப்படும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மொபைல் ஆப் வழங்கப்படும். மக்கள் நடமாடும் பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். அனைத்து வார்டுகளிலும் குடிநீர் வழங்க அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும். குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை அறவே தடுக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும். வில்லங்க சான்றிதழ் கட்டண உயர்வு நிச்சயமாக குறைக்கப்படும். பதிவுத்துறையினுடைய வழிகாட்டி மதிப்பீடு குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியில நசுங்கிவிட்ட கட்டுமான தொழிலை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் நிச்சயமாக எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, மாநில அளவிலே மாவட்ட அளவிலே மட்டுமில்லாமல் 234 தொகுதிகளுக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம்னு உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை தந்த ஒரே கட்சி திமுக தான். ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த வகையை பாத்தீங்கன்னா பெருங்களத்தூர், பீர்க்கன்கரணை, மாடம்பாக்கம், சிட்லப்பாக்கம், திருநீர்மலை, குன்றத்தூர், மாங்காடு, கூடுவாஞ்சேரி, நந்திவரம் ஆகிய பேரூராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அந்த அறிவிப்பு. முடிச்சூர், பொழிச்சலூர் ஊராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். பீர்க்கன்கரணியில் மேம்பாலம் கட்டப்பட்டு போக்குவரத்து பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற அறிவிப்பு. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய பாலம் மேம்பாலம் கட்டப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த சண்முக ரோட்டுக்கு வழி வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களுடைய கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. வருகிற போது நம்முடைய வேட்பாளர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் என்னிடத்தில் அதை நினைவுபடுத்தினார். நிச்சயமா உறுதியா சொல்றேன், ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பணியும் உறுதியாக நிறைவேற்றி தரப்படும். அதேபோல சிறுகிட வியாபாரிகளுடைய பிரச்சனை அதுவும் ஒழுங்குபடுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசலை போக்க என்னென்ன வழிகள் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த முறைகளை கையாள்வோம். தாம்பரத்தில் பேருந்து நிலையம் பெரிய பேருந்து நிலையமாக அமைக்கப்படும். மேற்கு தாம்பரம் முடிச்சூர் சாலை அகலப்படுத்தப்பட்டு தாம்பரம் வேளச்சேரி சாலை அகலப்படுத்தப்படும். மாடம்பாக்கம் ஏரி தூர்வாரி ஆழப்படுத்தப்படும். சானிட்டோரியம் நெப்ஸ் தொழிற்பேட்டை விரிவுபடுத்தப்படும். சில இடங்களில் இருக்கக்கூடிய குறைந்த மின்னழுத்தத்தை போக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சிட்லப்பாக்கத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி வழங்கப்படும். சேலையூர் சுடுகாடு விரிவுபடுத்தப்பட்டு மின்மயமாக அது மாற்றப்படும். வேண்டமங்கலத்தில் உள்ள குப்பை கூட்டும் பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கப்படும். தாம்பரம் சிவிலியன் குவார்டர்ஸ் உள்ளடக்கி அரசுக்கு சொந்தமான இடத்தில பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்ற இத்தனை உறுதிமொழிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சேர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு நிரம்ப உண்டு. காரணம், கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக அந்த நிலையில இன்றைக்கு இந்த உறுதிமொழிகள் எல்லாம் உங்களிடத்தில் நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில வந்தவர்களைத்தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். அந்த வகையில கலைஞருடைய ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தி தருவதற்கு இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில கழகத்தினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் எஸ்.ஆர். ராஜா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்க வேண்டும்